ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த பேஜுக்காக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் யூடியூப்பில் வந்து டெய்லியும் ஆக்டிவாக இருக்க முடியல, பட் இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இஃப் நெஸ்டட் இஃபோட யூசேஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப்ல நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து லைக் எக்ஸலில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்குன்னு அது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை, அது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஃப் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சில பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதுதான் அந்த ஆப்ரேட்டர்ஸோட நேமு. ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் அந்த ஆப்ரேட்டர்ஸோட நேமு அண்ட் இது வந்து அதோட சிம்பிள்ஸு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஃபார்முலா போட போகிறேன். எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் சிம்பிள் இதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு இந்த 35 ஈக்குவல் டு 50 போட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. ஃபால்ஸ். கண்டிப்பாக 35 இஸ் ஈக்குவல் டு 50 கிடையாது, அதனால் ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஃபால்ஸ் தப்பாக இருந்தால் ஃபால்ஸு, கரெக்டாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு வரும். இந்த ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்றது எக்ஸல்லே டிஃபால்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன். நீங்கள் தப்பாக கொடுத்தா ஃபால்ஸ் வரும், கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ட்ரூ வரும். ஸோ இதுக்குன்னு நம்ம தனியாக போயிட்டு எனக்கு ஃபால்ஸ் வேணும் ட்ரூ வேணும்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபால்ஸ் ட்ரூன்றது எக்ஸல்லே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ நாட் ஈக்குவல் டு சேம் தான். ஸோ நாட் ஈக்குவல் டுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். என்டர். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரூ. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ட்ரூ தான், அதனால் ட்ரூன்னு வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் ஃபால்ஸ். கண்டிப்பாக இது வந்து கிரேட்டர் தென் கிடையாது. 35 வந்து 50ஐ விட சின்னது தான். ஸோ அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கும் ஃபால்ஸ் தான். அதுக்கு அடுத்து லெஸ் தென். கண்டிப்பாக 35 வந்து 50ஐ விட லெஸ் தென் தான் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம இஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்த இந்த ஃபார்முலா மாதிரியே போட்டுடலாம். பட் இன்கேஸ் எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேண்டாம், எனக்கு ட்ரூ வர வேண்டிய இடத்துல 1ன்னு வேணும், இல்லைனா ஃபால்ஸ் வர வேண்டிய இடத்துல 0 வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஃப் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. இஃப் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இந்த 75 கிரேட்டர் தென் 50 அப்படின்னு கொடுக்குறேன். கமா எனக்கு இந்த 75 வந்து 50ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1ன்னு வேணும். இன்கேஸ் இல்லை 75 விட 50 கிரேட்டர் இல்லை அப்படின்னா எனக்கு ஆன்சர் 0ன்னு வேணும். அதாவது ட்ரூவாக இருந்தால் 1 வேணும், ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு வேணும், அவ்வளோதான். ஸோ போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ கண்டிப்பாக 75 வந்து 50ஐ விட கிரேட்டர் தான் அப்படின்றதால இங்கே எனக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸாக ஃபெயிலாக. இப்போ எனக்கு ட்ரூனா பாஸ்ன்னு வேணும், ஃபால்ஸ்னால் ஃபெயில்னு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஃப் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 75 கிரேட்டர் தென் 50 கமா எனக்கு ட்ரூனா பாஸ்ன்னு வேணும். ஸோ பாஸ் அப்படின்றத நம்ம அப்படியே பாஸ்ன்னு எழுதக்கூடாது, எப்பயுமே கோலனுக்குள்ளே தான் நீங்கள் பாஸ் அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸாக வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் கோலனுக்குள்ளே போட்டால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நம்பர்ஸாக வர்றதை நீங்கள் கோலன்லாம் போட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாஸ் க்ளோஸ் கோலன் கமா இன்கேஸ் எனக்கு வந்து ஆன்சர் தப்பு அப்படின்னா எனக்கு ஃபெயிலுன்னு வரணும். ஸோ ஓப்பன் கோலன் ஃபெயில் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ பாஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இதிலே வந்து நீங்கள் உங்களுக்கு கேப்ஸில் வேணும், பாஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து மாற்றி போட்டுக்கிட்டாலுமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி பாஸை மட்டும் போட்டு விடுறேன். ஸோ பாஸ் நீங்கள் வந்து இங்கேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸாக ஃபெயிலா அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே என்ன கோலனுக்குள்ளே எழுதுறீங்களோ அதுதான் இங்கே உங்களுக்கு ஆன்சராக வரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஆன்சர் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா A2 + B2 அதாவது ஆன்சர் இப்போ எனக்கு 75 விட 50 கிரேட்டர் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் ட்ரூவாக வரணும். இன்கேஸ் இல்லை ஆன்சர் ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு 0 வரணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் எனக்கு 75 விட 50 கிரேட்டர் அப்படின்னா கமா எனக்கு 75 + 50 இதுதான் ஆன்சராக வரணும். அப்படி இல்லை அப்படின்னா கமா 0. ஓகே, ஸோ எனக்கு 75 விட 50 கிரேட்டர் தான். அதனால தான் எனக்கு A2 + B2 இது ரெண்டுமே ஆட் ஆகி ஆன்சராக இங்கே எனக்கு வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் அடுத்து வந்து டுடே அதுக்கப்புறம் டுடே + 10. டுடே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் இங்கே டுடே அப்படின்னு போடும்போது உங்களுக்கு இன்றைக்கான டேட் வரும். ஸோ இன்றைக்கான டேட் வந்து 14/11/2021. ஸோ இன்றைக்கான டேட் வரும். ஸோ அந்த டேட் வந்து எப்படி இஃப் ஃபங்க்ஷனில் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் 75 greater than 50 அப்படின்னா டுடேஸ் டேட் வேணும் எனக்கு. டுடேஸ் டேட் அப்படி இல்லை எனக்கு வந்து 75 விட 50 கிரேட்டர் கிடையாது, ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு இன்னி டேட்லேருந்து 10 days ஆட் பண்ணி வேணும். அப்போ இன்றைக்கி 14னா 24 தான் எனக்கு ஆன்சராக வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கமா டுடே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் +10. ஸோ இன்றைக்கி டேட்லேருந்து 10 days ஆட் பண்ணி வரணும். ஸோ போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. பட் அது இன்றைக்கி டேட்டா இல்லை 10 daysக்கு வந்த டேட்டான்னு தெரியல. அது ஏன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இதோட ஃபார்மேட் வந்து ஜென்ரலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோமில் இங்கே ஜென்ரலில் போயிட்டு நீங்கள் இங்கே ஷார்ட் டேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது டேட்காக மாறிடும். ஸோ இன்றைக்கி டேட் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட ஃபங்க்ஷன் வந்து 75 + 50. 75 தான் கிரேட்டர். அப்போ கண்டிப்பாக 75 தான் வந்து கிரேட்டராக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி டுடேஸ் டேட் தான் நமக்கு வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு ஃபங்க்ஷனை மாற்றி காட்டுறேன். நான் இங்கே <10 போடுறேன். <10 போடும்போது உங்களுக்கு இங்கே 10 days ஆட் பண்ணி வந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நம்ம போட்டிருக்க இந்த ஆப்ரேட்டர் வந்து ஃபால்ஸ் தான். 75 வந்து 50 விட கிரேட்டர் தான், லெஸ்ஸர் கிடையாது. ஸோ ஃபால்ஸ் அப்படின்றதால உங்களுக்கு இன்றைக்கி டேட்லேருந்து 10 days ஆட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதுதான் இஃப் ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெஸ்டட் இஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஓகே, எதுவும் பண்ண தேவையில்ல. ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.